நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி அந்த பச்சை டார்க்காக உள்ள அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக போயிடணும். அப்போ தான் வந்து பாவக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கசப்பு இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் தான் பாவக்காய் வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த கன்சிஸ்டன்சியில் அப்படியே ஸ்டோவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதத்தில் ஒரு அரை மூடி தேங்காவை திருவி போட்டு கிண்டிடுங்க. நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அந்த கசப்பு தன்மையை மாறி ஒரு மாதிரி ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் ஒன்று கிடைக்கும். அந்த பாவக்காங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே வராது. குழந்தைங்கள்லாம் வந்து நம்ம பாவக்காய் கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. கொடுத்தோன்னா கசக்குதுன்ட்டு சாப்பாட்டில் அதை மட்டும் ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படி செய்யும் போது நீங்கள் பாவக்காய் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். பாவக்காயே மிச்சம் வைக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நாங்கள்